இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டுருப்பான். நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும்ன்ற. உறுப்பினர் ஐபி செந்தில்குமார், மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு, மாண்பு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு, மாண்பு உறுப்பினர் ஆர் வைத்திலிங்கம், மாண்பு உறுப்பினர் எஸ் ஆஸ்டின், மாண்பு உறுப்பினர் திரு இரா ஜெயராமகிருஷ்ணன், மாண்பு உறுப்பினர் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம். நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். காலை 9:30 மணியில் ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30க்கு பேச ஆரம்பித்தார். இப்போ 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது பற்றி, அவர் குழி குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளோ இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்குங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? நான் உள்பட்டதான் சொல்லுகிறேன். பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. பவுடர் சார் சொன்னா பவுடர் சார் ஆயிட மாட்டார்ல. ரிவெஞ்ச் மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அது அரசியல்ன்றது ராங் இன்ஃபர்மேஷனுக்கு தான் சரியான ப்ரூஃப் இல்லாதனால அவர் அவங்க குழந்தைக்கு மருந்து மாத்திரை இடிச்சு கொடுத்துருக்காரு. அதை வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. போதை மாத்திரையை நீ மிக்ஸ் பண்ணிட்டேன்னு தப்பு சொல்றேன். நான் அது தகுந்த ஆதாரத்தோட நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். பையனுக்கு குழந்தைக்கு மருந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃபோட நீங்க இது பண்ணுங்க. இப்போ சைட்ல நீங்க அவர் நேரு சைட்ல சொல்றாரு இல்லையா, இவ்வளவு ஏக்கர் இது இருக்கு, இவ்வளவு ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட நிரூபிக்கிட்டோம். நிரூபிச்சாருன்னா ஓகே. அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா சட்டமன்றத்துல மிரட்டி பாக்குறீங்களா? திமுக காரங்க நாங்க 50 பேர் தான் இருக்கோம், நீங்க 100க்கு மேல இருக்கீங்க, நீங்க எழுந்திருச்சு நின்னா நாங்க தாங்க மாட்டோமா? சட்டமன்றத்துல ஒத்த எம்எல்ஏ ஓட திமுக இருந்த வரலாறு தெரியுங்களா உங்களுக்கு? சட்டமன்றத்துல எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாமலும் திமுக இயங்கி இருக்குங்க. நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றீங்களே, நடிகர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சரா இருக்கும்போது திமுகக்கு வெறும் 24 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. அப்பவெல்லாம் அந்த உருட்டலையும் மிரட்டலையும் வரலாற்றை எடுத்து பாருங்க. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க எங்களை என்ன பண்ணிருவீங்க? நீ இந்த மாதிரி எம்எல்ஏ மாதிரியா எதிர்கட்சி துணைத் தலைவர் மாதிரி இந்த குதிக்கிறிய? திமுக கல்வியாளர் அணியில தானே இருக்கிற, செயலாளர் தானே நீ என்னமோ உங்க சட்டசபையில் உன்னை கேள்வி கேட்ட மாதிரி எகிரி குதிக்கிறிய. இப்படி எல்லாம் குதிக்காத. என்ன சொல்ற? திமுக ஒரே ஒரு உறுப்பினரை வச்சுக்கின்னு சட்டசபையில் களமாடினதெல்லாம் தெரியாதா? அப்படிங்கிற அந்த கதை தெரியாதா அவனுக்கு? அதாவது அந்த அப்போ நடந்த எலெக்ஷனில் 2 பேர் தான் டிஎம்கேல ஜெயிச்சாங்க. ஒன்று பரிதி இளமொழி, இன்னொன்று உங்கள் தலைவர் தானை தலைவர் அவர். அப்போ தானை தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்? தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ற மாதிரினா மொத்த உறுப்பினர் அடுத்த உறுப்பினரையும் சேர்த்து ராஜினாமா பண்ணி வரணும். சட்டசபைக்கு போனா கும்மாங்குத்து ஆளுங்கட்சி கிட்ட இருந்து பயந்துக்குன்னு சட்டசபைக்கே போகாம ராஜினாமா எழுதி குத்துட்டாரு. பாவம் யார் பெற்ற புள்ளியோ அது அவர் பரிதியில எழுதி அவரை ஒண்டியா விட்டு ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட கும்மாங்குத்து வாங்க விட்டு அடுத்த முறை ஜெயிச்சு வரும்போது வாங்கின கும்மாங்குத்துக்கு பரிகாரமா சபாநாயகர் பதவி கொடுத்துட்டாரு. புரியுதா? இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் உங்களுக்கு தான் தெரியும். அதை ஒரிஜினா எழுந்துருச்சு நின்று பேசுனா மிரட்டுறாரா? இப்போ நீ என்ன பண்ற? அவங்க புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு வந்துக்கிறவங்களாம் சின்ன பசங்கன்னு நம்ம பழந்தின்னு கொட்டப்பட்ட பெரும் புள்ளிங்கன்ட்டு மிரட்டினா பயந்துருவாங்களா? அவங்களாம் இல்லை, நான் கேட்குறேன், பயந்துருவாங்களா? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பயப்பட மாட்டாங்க. என்ன சொன்னீங்க? நீங்கெல்லாம் பெரிய ஆளு நினைச்சுன்னு இருக்கிற சொல்ற எம்ஜிஆரா? அப்படியா சொல்றீங்க? எம்ஜிஆர் பெரிய ஆளுன்னு நாங்க மட்டும் சொல்ல, தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவே சொல்லும் எம்ஜிஆர் பெரிய ஆளுன்னு. அந்த மனுஷன் 13 வருஷம் தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சு 13 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. அதாவது அவர் இறந்ததுனால அந்த 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகல. இல்லைன்னா நீங்க அந்த ஜென்மத்துக்கும் நீங்க ஆட்சிக்கு வந்தே இருக்க முடியாது. புரியுதா? ரொம்ப ஓவரா ஓன்னு கத்தாத. திரும்ப பேசுற நீ.
இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்கள் வந்து எப்பவுமே பெருசா பேசிக்கவே மாட்டாரு. சைலண்டா இருந்தே காரியத்தை முடிக்கக்கூடிய ஆளு. எப்பவுமே டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தான் அவர் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு 100 days ஆஃப் டிவிகே கவர்மெண்ட் அந்த நாள் அன்னைக்கு ஒரு மெசேஜ் எழுதுறாரு. லெட் ட்ரூத் ஸ்பீக் லவுடர் அப்படின்ட்டு. அவர் ஒரு 10 seconds தான் யோசிச்சுப்பாரு அது எழுதுறதுக்கு முன்னாடி. பட் எவ்வளோ மீனிங்ஃபுல்லா, எவ்வளோ டெப்தான ஒரு விஷயத்த வந்துட்டு கன்வே பண்ணியிருக்காரு. அங்கே அந்த இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதே நேரத்தில் இந்தியா டுடே வந்து தமிழ் வேர்ஷன்ல வந்துட்டு வை நாட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்சிஃபை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்தியா டுடே தமிழ்ல ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் எடிட்டர் அண்ட் ஆங்கர் அக்ஷிதா நந்தகோபால், அவங்க இந்தியா டுடேல வந்து சீனியர் எடிட்டர் அண்ட் ஆங்கரா இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அந்த தமிழோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசுனதால நாங்க டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி இந்தியா டுடே தமிழ் ஏன் ஆரம்பிக்க கூடாது, இதை வந்துட்டு ப்ரிடாமினன்ட்லி இந்தியா டுடே வந்துட்டு இங்கிலீஷ்ல தானே போயிட்டு இருக்கு, ஏன் டைவர்சிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் டிவிகே தலைவர் மற்றும் நமது தமிழ்நாடு சிஎம் அவங்களோட வார்த்தையை கேட்டு ஒரு நிறுவனம் இந்தியா டுடே வந்து ஒரு சஜஷனை எடுத்து அதை முன் வந்து செய்யணும். அதுவும் 100th day ஆஃப் திஸ் டிவிகே கவர்மெண்ட் அந்த நாள் அன்னைக்கு செய்யறாங்கன்னா அது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ லெட்ஸ் see where it takes us to. தமிழக அரசுக்கு நன்றி. வேளாண் பட்ஜெட் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி போட்டாங்க. 6 நாள்ல இன்னைக்கு தேதி 13 நமக்கு வந்து ஒரு அரசாணை வழங்கியிருக்காங்க பந்தல் அமைக்கிறதுக்கு. ஒரு ஹெக்டேருக்கு 3 லட்சம் ரூபாய். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 நாள்ல ரொம்ப வேகமா ஒரு பணியாணை கொடுத்திருக்காங்க. நீங்க பந்தல் அமைங்க 1 ஏக்கர்ல அப்படின்னு. 1 ஏக்கருக்கு 1,20,000 ரூபாய், ஒரு ஹெக்டேருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை தமிழக அரசு நமக்கு பந்தல் அமைக்க சொல்லியிருக்காங்க. இந்த காய்கறி பந்தல் அமைக்கிறதா இதுக்கானது. அதை எப்படி அமைக்கணும், அதுக்கு என்னென்னலாம் தேவை, யாரை போய் பார்க்கணும், இந்த பணியாணைய விவசாயிகள் எப்படி வாங்கணும். வேறே நெல்லே போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, நெல்லே போடாதீங்க, காய்கறிகளுக்கு வாங்க, அதுல நிறைய லாபம் இருக்கு. அப்ப இதை பத்தியான ஒரு முழு காணொளி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோ போடுறேன். மிகப்பெரிய ஒரு முழு காணொளி. ஏன்னா ஒரே ஷார்ட்ஸ்ல இதை சொல்ல முடியாது. ஆனா இப்படி தோட்டக்கலை துறையில இப்படி ஒண்ணு இருக்கு, பந்தல் அமைப்பதற்கு அரசு மானியம் கொடுக்கறதுன்றதுதான் இந்த ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். இத நீங்க பக்கத்துல போய் தோட்டக்கலைத்துறை அணுகி கேட்டீங்கன்னா எல்லா விவரங்களும் தெரியும். நானே இனிமே ஒரு 2-3 நாள்ல ஒரு பெரிய காணொளி ஒன்று போடுறேன். அதை பார்க்கணும்னா நீங்க என்னைய இயற்கையாளன் தவம் அந்த பக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாம விரிவான ஒரு காணொளி போடுவோம். நன்றி. முதல்வர் விஜய் அவர்கள் மேல சில பேருக்கெல்லாம் மனசுல அவ்வளோ வன்மம் இருக்கு இல்லையா? மேடையில அவ்வளோ விமர்சனம் பண்றாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் அவங்கள நேர்ல பார்த்துட்டா ஐயோ என்ன அன்பு பொழிறாங்க. ஷால் போத்துனதோ போத்துனது, கட்டி பிடிச்சதோ பிடிச்சது. எது உண்மை? ஒரு முதல்வர் நாற்காலிக்காக இவ்வளோ கேவலமா நீங்களாம் நடிக்கிறீங்களே, உங்களை பார்த்தா உங்களுக்கு அசிங்கமா இல்லை? நீங்களாம் யார்கிட்ட உண்மையா இருப்பீங்க? இல்லை தெரியாம கேட்குறேன். உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட நடிக்கிறீங்க, தமிழ்நாடு மக்கள் கிட்ட நடிக்கிறீங்க, உங்க வீடு தேடி வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அன்பு கொடுக்குறாரு அவர்கிட்ட நடிக்கிறீங்க. அப்போ உங்களெல்லாம் என்ன சொல்ல என்ன சொல்ல? சீமானண்ணே, நீங்க மேடைக்கு மேடை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பேசும்போது கீழே உட்காந்து கைதட்டினதுல நானும் ஒருத்தனே. அண்ணே, நேற்று நம்ம ஊர் உசிலம்பட்டிக்கு போயிருந்தேனே, நம்ம பாசறையில் இருக்கிற தம்பியை ஒருத்தனை மீட் பண்ணேன். தம்பி சொன்னா ரொம்பவும் ஃபீல் பண்றானே. அண்ணே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருனே. பண்ணட்டும்னே, அரசியல் பண்ணட்டும், என்னதான் மக்களுக்கு பண்றான்னு பாத்துக்கிடுவான். இன்னமும் நீங்க மேடைக்கு மேடை அவரை பத்தியே பேசிக்கிட்டு நம்ம கட்சி நிர்வாகி பூரா அவரை பத்தியே பேசுறாங்க. ரொம்பவும் சங்கட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு வேதனையாதான் இருந்துச்சு. ஏன்னா சும்மாவே இந்த எலெக்ஷன் டயத்துல நாம் தமிழர் ஓட்டம் என்னலடா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நிறைய வீடியோ போட்டாங்க, நிறைய நம்மளை கிண்டல் பண்ணாங்க. அடுத்த எலெக்ஷன்ல நாம் தமிழர் வேட்பாளரே நிறுத்தலடா அப்படின்னு கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்குனே. ரொம்ப சங்கட்டமா இருக்குனே. உங்களுக்கு தெரியாத சிந்தனை இல்லை, உங்களுக்கு தெரியாத கோளாறு இல்லை. உங்க கோளாறு சிந்தனை எல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க நாங்க. ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை எங்களுக்குள்ள செலுத்திருக்கீங்க அப்படின்னு அந்த தம்பி சொல்லும்போது எனக்கு உண்மையிலே கண்ணீர் வந்துருச்சுனே.